ஸ்ட்ராட்டஜி காரணம் டாக்டர் ராமதாஸ் வந்து 99ல அவர் கூட ஜாதியை பத்தி பேசுறாங்க புகார் கொடுத்திருக்கிறாரு. அப்போ பெரியார் பேசாததா? பெரியார் அப்போ ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கணேஷ் சார். என்ன சார், விக்கிரவாண்டியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்திருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி. அதிமுக இன்னைக்கு வந்து நாங்க இந்த போட்டியில இல்ல, ஜனநாயக விதிமுறைப்படி நடக்காது அப்படின்னு வேற சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது எஸ்கேபிசம் தானே சார்? முதல் சிலம்பல இதழ்ல இந்த மாதிரி போட்டி போட மாட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. பாராளுமன்ற தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தேன். பல விஷயங்களை நான் அதுல அனலைஸ் பண்ணேன். எடப்பாடி எல்லாம் பார்த்திருப்பாங்க, அதிமுக ஐடி தோழர்கள் எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணக்கூடிய தோழர்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. கடைசியா இன்னைக்கு புதிய தலைமுறை விவாதத்துல பேசும்போது நெறியாளர் கார்த்திகேயன் சொன்னாரு, 2 நாளையில கேண்டிடேட் அறிவிக்கப்படுங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லிக்கிட்டு இப்போது இல்லைன்னு சொன்னாரு. இதற்கிடையில கண்ணன் சத்திரியர்னு வன்னியர் சங்கத்துல ஒரு முக்கியமான ஆள் பண்ருட்டியாரு, சி.வி. சண்முகம், டாக்டர் ராமதாஸ் எல்லார் தரப்புலயும் ரொம்ப முக்கியமா ஒரு வன்னியர் நலனுக்காக அந்த தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு இதுகளெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர். அவரு ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாரு, சி.வி. சண்முகம் போட்டி போட மாட்டார் சார், ராமதாசும் சி.வி. சண்முகம் மோதி அதுல எடப்பாடி லாபம் அடைகிறதுல எங்க கம்யூனிட்டிக்கு என்ன சார் லாபம் இருக்கு பாருங்க, நான் வந்து அதை செய்து காட்டுறங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ அவருக்கு ஒரு சொல்லக்கூடிய தகவல் வந்து நம்பும்படியா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட் போட தான் இருந்திருக்கிறாரு. சி.வி. சண்முகம் தான் அந்த களத்துக்குள்ள எப்படி போனாலும் தனக்கு நஷ்டம். ராமதாஸ் ராணிப்பேட்டை பெண்ணகர மாதிரி எமர்ஜ் ஆனாலும் சி.வி. சண்முகத்துக்கு நஷ்டம். ராமதாஸ் விழுந்தாலும் ஒட்டுமொத்த வன்னியருக்கு நஷ்டம். ராமதாஸ் விழுந்தா ஒட்டுமொத்த வன்னியருக்கு நஷ்டங்கிற கருத்தை நானே சொல்லியிருக்கேன். ராமதாஸ விமர்சிப்பேன். அவர் பிறஜாதிகள் எதிர்ப்பு அவருக்கு நான் டேபிட் பண்ணி கொடுத்திருக்கிறேன். அவரை 98ல கலைஞர் வந்து அவரை 2 சீட்டு கூட கொடுக்காம காலி பண்ணி அரசியல் அவரை ரொம்ப மார்ஜினைஸ் பண்ண நினைக்கும் போது நம்ம ஜெயலலிதா 4 சீட்டுக்கு 5 சீட்டு வாங்கி கொடுத்து ஒரு கூட்டணியை அமைச்சு கொடுத்து அவரை நம்ம அந்த கட்சியை நம்ம காப்பாத்தி இருக்கோம். அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும் அதெல்லாம். கான்சியஸ் நோஸ் இட். வெளியே அவரு சொன்னா அது வந்து இன்னொரு ஜாதிக்காரன் நம்ம கட்சியை காப்பாத்தணும்னு சொல்றது நமக்கு அது ஈகோவை அவரு ஹக் பண்ணுங்கிறனாலும் பாவம் அவர் வெளியே சொல்ல மாட்டாரு. பட் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். அதே வேளையில வன்னியருக்கு அவர் உறுதியானவர். வன்னியருக்கு அவரு செய்த சாதனையை எந்த ஜாதிக்கும் யாரும் செய்யல. அந்த வன்னியர் அவர் பின்னாடி இருக்க தவறுனா மற்ற ஜாதிகள் வன்னியர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் வன்னியர்களை வந்து மார்ஜினைஸ் பண்ணிடுவாங்க. மற்ற கட்சி வன்னியர்களுக்கும் அது ஒரு பெரிய பேரிடியா போயிடும். அவங்க அரசியல் களத்துக்குள்ள அவங்க தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. பாமக எழுச்சிதான் திண்டிவனம் டிஜி வெங்கட்ராமன் மந்திரியால இருந்து, ஜெகத் ரட்சகன் மந்திரியானதுல இருந்து, துரைமுருக பொதுச் செயலாளர் ஆனதுல இருந்து அத்தனை வன்னியர்களுக்கும் அது ஒரு பெரிய பிளஸ்ங்கிறது யதார்த்த உண்மை. நம்ம உண்மையா மறைச்சுக்கிட்டு பேசணும். ராமதாஸ் தான் அதுக்கு முக்கிய காரணம். இன்னும் சொல்ல போனா 8 வன்னியர்களை ஜெயலலிதா அம்மையார் வந்து கேண்டிடேட்டா போட்டாங்க. ப்ரோ வன்னியர் ஆன்டி ராமதாஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதுல 7 வன்னியர்கள் ஜெயித்தாங்க. அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் தோத்தாரு. இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாரோட ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி 99க்கு மேல ஜெயலலிதா அம்மையார் எடுத்த ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி காரணமே டாக்டர் ராமதாஸோட ஏ.கே. மூர்த்தி இவங்களோட திருநாகரசு முதலியார செங்கல்பட்டு தொகுதியிலையும், முகமது ஆசிப்ப வந்து நண்பர் என்.டி. சண்முகம் வெள்ளூர் தொகுதியிலையும் தோற்கடிச்சு காட்டின பிறகு நம்ம ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னு ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையாரோட ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி காரணம் டாக்டர் ராமதாஸ் வந்து 99ல அவர் கூட தான் இருந்தேன். வாஜ்பாய் பிரதமர் சொல்றதுனால நம்ம நெகட்டிவ் எதுவும் பண்ணல. சோ அந்த ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி வந்து சி.வி. சண்முகத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. இப்போ அதிமுக பலமா இருந்து ஒருவேளையில பாமக பலம் இழந்துட்டா அது வந்து சி.வி. சண்முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸே குறைச்சிடும். சோ சி.வி. சண்முகம் அவுட் ரைட்டா நிற்க முடியாதுன்ட்டார். சோ எடப்பாடியால சி.வி. சண்முகத்தை வற்புறுத்தி நிக்க வைக்க முடியல. ஓகே. அப்ப சி.வி. சண்முகமோட ஆதிக்கம் அதிமுகல பெரிய அளவுல இருக்கு அப்படின்றதுதான் உண்மை இல்லைங்களா சார்? விழுப்புரம் தொகுதியில அங்க இருக்கிற
வன்னியர் தொகுதியில வந்து அவருதான் வந்து வன்னியர் லீடரா இருக்கிறார் அதிமுக பொறுத்த வரைக்கும். அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கா? கோச்சிட போறாரு அதிமுக லீடர் பாரு, பட் வன்னியர் பேக்கிங் தான் மெயின். அதுதான் நம்ம சொல்றோம். அது நம்ம மேல ஒரு கோபம் இருக்கு, ஜாதியை பற்றி பேசுறாங்க, புகார் கொடுத்திருக்கிறாரு. அப்போ பெரியார் பேசாததா? பெரியார் அப்போ 24 எம்எல்சில 23 பார்ப்பனர்கள் பேசுனது மட்டும் நியாயமா? அது தப்புன்னா நம்ம இன்னைக்கு அதிமுக வன்னியர் கட்சி ஆயிடுச்சுங்கிறத சொல்றதும் தப்புதான். இந்த உண்மையை சொன்னாதான் செங்குந்தர், பறையர், அகமுடையார், உடையார், கிராமணிக்குள்ள சான்றோர் இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி வரும். அது நம்ம உங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம், சொல்லுவோம். அதை வந்து யாரும் அதை தடுத்து நிறுத்திட முடியாது. உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நேர்மறை சமூக நீதிக்காகவும் நம்ம உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளார்ந்த ஒரு விழிப்புணர்வோடு அதை நம்ம செய்யறோம். எனிவே அவருக்கு வந்து வன்னியர் மத்தியில பெரிய பேக்கிங் இருக்கு. அந்த பேக்கிங்கை மீறி எடப்பாடி பழனிசாமியால போக முடியல. எப்படி வீரமணிக்க பேக்கிங்கை மீறி எடப்பாடி பழனிசாமியில எதுவும் பண்ண முடியலையோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியால இவர் சி.வி. சண்முகத்துக்கு பேக்கிங்கை மீறி இங்க எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து கலைஞர் காலத்துல வீரபாண்டி ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், தென் மதுராந்தக ஆறுமுகம் வெரி பவர்ஃபுல்லா இருந்தாங்க. என்றாலும் கலைஞருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்ததுனால கலைஞருக்கு கருத்து வந்து அவங்க கொஞ்சம் வாத பிரதிவாதம் பண்ணி ஏற்றுக்கிடுவாங்க. இங்க அவுட்ரைட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதும், அவர் கூட்டம் சேர்க்கறதுக்கே பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. விஜயகாந்துக்கு மனைவிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த விஜயகாந்த் மேல ஆதரவு அந்த மக்கள் மத்தியில அவங்க பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. இவர் ரெட்டலையில இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. அந்த இடத்துல சி.வி. சண்முகத்துக்கு கருத்தை ஏற்றுக்கிட்டு கேண்டிடேட் போட முடியாத நிலைமை அவருக்கு உருவாயிடுச்சு. இதுதான் உண்மை நிலைமைன்னு நான் நினைக்கிறேன். நான் கிண்டலுக்கு சொல்றேன், 10 தடவை பழனிசாமி, 15% பழனிசாமி, ஒரு 17%க்கான ஒருத்துக்கு வந்துட்டாரு. டேட்டா படி 20.4. அதை நான் மறுக்க வரல. 5% என் கணக்கை தாண்டி மேல போயிட்டாரு. அந்த இடத்துக்குள்ள என் கணக்கு வந்து 5% ஜம்ப் ஆயிடுச்சு அவருக்கு. தேமுதிக ஒரு 6% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. பன்னீர்செல்வம் ஒரு 4 சீட்டு, மேற்க ஒரு சீட்டு, வடக்க ஒரு சீட்டு, தெற்க ஒரு சீட்டு, டீப் சவுத்துல ஒரு சீட்டுன்னு திருநெல்வேலி, ராமநாதபுரம், கொங்குல ஒரு ஈரோடு, வடக்க ஒரு காஞ்சிபுரம் சீட்டுல ஒரு சீட்டு, ஒரு 4-5 சீட் நின்றுப்பாருன்னா அதுவும் அடிச்சிருக்கும். 15 தாண்டி இருக்க மாட்டார். எனவே நம்ம 15 சொன்னோம், 20 வந்துட்டாரு. பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு தினத்தந்தி 30 சொல்லிச்சு. அது தினத்தந்தியோட நம்ம நியர்பை ட்ரூத் வந்துட்டோம். தினத்தந்தி அது மோசடியாகவே அதை பண்ணிட்டு இருக்காங்க. கருத்து வேற தினத்தந்தி ஒரு மோசடி வேலையை பாலசுப்ரமணிய ஆயத்தன், சுகுமார் போன்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வழக்கு தோடலாம், அவங்க மோசடி பண்ணிருக்காங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இது என்ன பொறுத்தளவுல நான் 20ன்னு சொன்னேன், அது 15ன்னு 15ன்னு சொன்னா 20ன்னு ஆயிடுச்சு. எனிவே இந்த கட்டத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து விழுப்புரம் ஒரு நல்ல களம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இது விக்கிரவாண்டி ஒரு நல்ல களம். 35-36% வாக்கு இருக்குது. அங்க 17% வாக்கு தான் பாமகவுக்கு இருக்குது. சோ டபுள் மடங்கு வாக்கு இருக்குது. தமிழக அளவுல என்டிஏக்கு 18, இவங்களுக்கு 23, 5% தான் வித்தியாசம். தேமுதிக அவங்க எடுத்தா என்டிஏயும் அதிமுகவும் ஈக்குவல் தான். தேமுதிக அவங்க ஏற்கனவே எடுத்திருந்தாங்கன்னா 5-6 சீட்டு கூட கன்வெர்ட் ஆயிருக்கும். எனவே எடுக்கல. சோ இப்போ ஈக்குவலா 5% டிஃபரன்ஸ்ல இருந்து அண்ணாமலை விரட்டி பிடிச்சி மேல வர நிற்கக்கூடிய நிலைமையில இந்த களத்தை கரெக்டா பயன்படுத்தி இருக்கலாம். இந்த களம் 17% மேல 18% வித்தியாசம் இருக்கு. தமிழக அளவுல என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் உள்ள வித்தியாசம் 5. அதை முறியடிச்சு மேல வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை. அதுக்காக தான் 8% வச்சிருக்கக்கூடிய சீமான கூட, சீமான் அண்ணா எடுத்த ஓட்டு நல்ல ஓட்டு, அவரு காசு கொடுக்காம எடுத்திருக்கிறாரு, சின்னம் இல்லாத போது கூட எடுத்திருக்கிறாரு, திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறாரு. அந்த பாயிண்ட தான் அரசியல் விமர்சகர்கள் நோக்கணும். அண்ணாமலை சொன்ன அந்த பாயிண்ட தான் அரசியல் நோக்கர்கள் ஷியாம் அண்ணன் மற்றவங்க எல்லாம் கருத்துக்குறளா இருக்கக்கூடாது. விமர்சகர் மணி திராவிட கட்சிகள் எதிராக இருக்காரு சீமான் அண்ணன் அதை சொல்றாரு. அப்போ நீங்க தேமுதிக 3 வந்தாலும் அதிமுக 3வது போயிடும். சீமானும் அண்ணாமலையும் ஒன்றிணைந்தாலும் அது ஃபார்மேட் நிதிஷ்குமார் பணியில் இருக்கட்டு, எப்படி இருக்கட்டு, ஒரு ப்ராபபிலிட்டி. அப்போ வந்து அதிமுக 3வது பேரும் ரொம்ப பலகீனப்பட்டு போகும். இந்த சூழ்நிலையில அதிமுக தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சாதகமான ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமிய 26லும் பலகீனப்படுத்தி ஒரு 29லயாவது மோடி கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு அக்செப்ட் பண்ணி என்டிஏக்குள்ள கொண்டு வரணும் தான் நம்ம நோக்கம். பலகீனப்படுத்தி கொண்டு வரணும்.
நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆனா அவர் பலப்படக்கூடிய இடத்துல கோட்டை விட்டுட்டு நம்ம எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரு தயாரா இருக்கிறாரு. அது எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் மோதல் தான் அதுக்கு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். இதுல சிபி சண்முகம் என்ன நினைச்சிருக்கலாம்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விழுந்த ஓட்டு, வாணிக்கு எதிராக விழுந்த ஓட்டு உதயசூரியனுக்கு எதிராக விழாது. திமுக அதுல எமர்ஜ் ஆகும். 2 விக்கிரவாண்டியில பெண்ணகரம் ராணிப்பேட்டை மாதிரி டாக்டர் ஐயா சின்ன பிரச்சாரம் பண்ணி வன்னியர் நலனுக்காக நாம நிற்கிறோம்னு சொல்லி, உண்மைதான் வன்னியர் நலனுக்காக நிற்கக்கூடிய தலைவர் அவர் அதுல எமர்ஜ் ஆயிடக்கூடாது. 2. 3வது ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல சீமான் பலகீனப்படுத்தினார். சட்டமன்ற தேர்தலில் எடுத்ததோட 13% வாக்கு எடப்பாடிக்கு டவுன். சீமான் 1.5% ஓட்டு 6.8 எடுத்தவரு 8.2 எடுத்துட்டாரு. 1.5% ஓட்டு அப்பா இருக்காரு. அப்ப சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அவரும் சிறிய அளவுல பலகீனப்படுத்தலாம். உதயசூரியன் பலகீனப்படுத்தும், வன்னியர் எழுச்சி பலகீனப்படுத்தும். சீமானுக்கு ஈர்ப்பு சக்தியும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததும் அதுவும் பலகீனப்படுத்தும். சோ இந்த 3 அம்சமும் பலகீனப்படுத்தும் போது 3வது போகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலையோ வந்துடலாங்கிறதுல சிவி சண்முகம் ரொம்ப குறியா இருந்தாரு. அந்த காலகட்டத்துக்குள்ள சிவி சண்முகம் ராமதாஸ் இங்க நிலைச்சு நிக்கட்டு 4.3 எடுத்துட்டாரு. ஆனா ராமதாஸும் சில இடங்கள்ல பலகீனம் அடைஞ்சிருக்கிறார். கண்டிப்பா பலகீனம் அடைஞ்சிருக்கிறார். சேலத்துல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்குள்ள 50,000 ஓட்டு வந்தது ராமதாஸுக்கு பலகீனம். தர்மபுரியில 23% ஓட்டு வந்தது. வன்னியர் ஓட்டு அங்கேயும் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அன்பழகன் கொஞ்சம் ஓட்டை எடுத்திருக்கிறார். ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல போலரைசேஷன் வரும்போது நாம் தமிழருக்கும் கீழே போகுது அதிமுக, 4வது இடத்துக்கு போகுது அதிமுக. இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன்ல அதிமுக வாக்குகள் இந்துக்கள் பாஜகவுக்கும் கிறிஸ்தவர்கள் காங்கிரசுக்குமாக பிரியும் போது நாம் தமிழர் சீமானுக்கு செல்வாக்கு 5%, 4% தான். உலகத்துல கிழக்கு மேற்கு பார்க்காண்டாம், 2மே உலகத்துல கிழக்கு மேற்கு பார்க்காண்டாம். என்றாலும் ரெட்டையில எம்ஜிஆர், ஜெயலலிதா இவ்வளவுக்குள்ள வச்சு தலவாய் சுந்தரம் இவ்வளவு எல்லாம் இருந்த பிறகு 4% தான் அதிமுக மீனவர் கேண்டிடேட் எடுக்கிறாப்புல. நாம் தமிழர் மீனவர் கேண்டிடேட் 5% எடுத்திருக்கிறாப்புல. அதே மாதிரி இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் 3வது இடம், 4வது இடம் விடவங்கோட்ல போயிட்டு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய தென் மாவட்டங்கள்ல அதிமுக நாடார் பல்ட்டுக்குள்ள ரொம்ப மோசமா தோத்துருக்கு. நாம எடப்பாடி பழனிசாமி மகன் ஐயா மிதுன் பழனிசாமிக்கு சவால் விட்டு நாம் அதை நிறைவேற்றி இருக்கிறோம். தமிழ்கூறு நல்லுறவுல நாம என்ன பேசணும், என்ன செயல்பட்டு இருக்கோம், என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிற மனச்சாட்சியோடு பாக்குறவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, தம்பி மிதுன் பழனிசாமிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அந்த இதை நம்ம நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். முக்குளத்தோர்லையும் ரெட்டையிலேயே அவங்க முக்குளத்தோரும் புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது நீ சசிகலா அம்மையாரே ரொம்ப நம்பிக்கையோட களத்துக்குள்ள வராங்க. நிரூபிக்க வேண்டிய ஒரு களம் இந்த விக்கிரவாண்டி. ஒரு சாதகமான இடம் விக்கிரவாண்டி. அந்த சாதகமான இடத்திலே கோட்டை விட்டு நிற்கிறாருன்னா சிபி சண்முகம் எடப்பாடிக்கு என்ன ஓட்டத்துக்கு செயல்பட தயாரா இல்லை. வீரமணினாலும் சரி, வேலுமணினாலும் சரி, தங்கமணினாலும் சரி, சிபி சண்முகனாலும் சரி, கேபி முனுசாமினாலும் சரி, என் தலவாய் சுந்தரம்னாலும் சரி, பவர் பாலிடிக்ஸுக்கு அவங்க ஏரியாவில் எடப்பாடி பழனிசாமி ஈல்டாகி தான் அந்த அரசியலை பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் நான் 10 தல பழனிசாமி 15% பழனிசாமின்னு சொல்றேன். 10 தல பழனிசாமிங்கிறது உண்மைதான். இவங்கதான் 10 தலையா இருக்கிறாங்க. 15%ங்கிறது 2 விஷயத்துல தப்பா போயிட்டு அந்த இடத்துல என்னோட கணிப்பு 5% தப்பி போயிட்டு இருக்கிறத நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஆனா அதே வேளையில இப்பவும் சொல்றேன், 2024 எடப்பாடி பழனிசாமி 1/2% வாக்கு பலன் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு அவர் வரமாட்டாங்கிற மாதிரி 2026 அவர் தலைமையில யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேமுதிக ஒரு 6% இது வாக்கு பலத்தை கான்ட்ரிபியூட் பண்ண தேமுதிக அதிமுக ஸ்டாண்ட என்டால்ஸ் பண்றது எடப்பாடிக்கு பிளஸ். நம்ம பிளஸ்ஸையும் சொல்லுவோம், நம்ம கண்ணை மூடிட்டு யாரையும் எதுக்குறது கிடையாது. இன்னைக்கு எடப்பாடிக்கு தேமுதிக அவங்க ஸ்டாண்ட என்டால்ஸ் பண்ணது பிளஸ். தேமுதிக 8% ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. அந்த 23% ஓட்டுல கேப்டன் சிம்பதியில 8% விழுந்ததாட்டு கிளைம் பண்றாங்க. என்னோட அசஸ்மெண்ட் 6% ஓட்டு நான் கணக்கு போடுறேன். இதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும்
அவரோட எலெக்ஷன் 2026 அதை நோக்கி அவர் பயணம் செய்யறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா இந்த இடத்துல. என்னோட தாட் எப்படி போகுது அப்படின்னா, இந்த வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம விட்டு கொடுத்துருவோம், மெல்லமா பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்ம சைட்ல இழுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட அமையும், சி.வி. சண்முகம் மூலமா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? இது எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க லோக்கலா பிரச்சாரம் பண்ணணும்னா கூட சி.வி. சண்முகம் கூட்டக்கூடிய கூட்டத்தை வச்சுதான் பேசணும். நீங்க கேம்பெயின் போக முடியாது, பொதுக்கூட்டம் தான் பண்ண முடியும். பிரேமலதா அம்மையார் கூட கேம்பெயின் போக முடியும். இதுதான் உங்க சிக்கல். இந்த சிக்கல்ல சி.வி. சண்முகம் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டார். இதுதான் உண்மை. பாமக உங்க கூட கூட்டணிக்கு வருதா, மத்திய அமைச்சர் பதவியை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கிட்ட வாங்கிட்டு அண்ணாமலை முதலமைச்சர் நிற்க போறாங்க, நாளைக்குள்ள விஷயம். அது நாளைக்கு அரசியல எதுவும் நடக்கலாம். நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி கூட ப்ரொமோட் பண்ணிடலாம், அதுவும் ரூல் அவுட் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலை கூட சீமான் அண்ணா எடுத்திருக்க ஓட்டு நல்ல ஓட்டு, அவரு காசு கொடுக்காம அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் சீமான் அண்ணன்ங்கிறதையும் சின்னம் இல்லாத சூழ்நிலை கூட அவரு எடுத்திருக்காருன்னு அண்ணாமலை சீமான பாராட்டி இருக்கிறார். சோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாரும் தயாரா தான் இருக்கிறாங்க. பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இதுதான் நடக்கும் நான் சொல்ல வரல. நீங்க எடப்பாடி அவரு வந்துருவாரு, இவரு வந்துருவாரு, எக்ஸ் வந்துருவாருன்னு சொன்னா மோடி சீமான ப்ரொமோட் பண்ணிட்டாருன்னா இவரு எடப்பாடி கதி 10% போயிருவார. திமுக அணிக்கு மாற்று என்டிஏ பிளஸ் சீமான் அணி ஆகி போகும். எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைமை 10% போயிருவார. அதுவும் இருக்குது இல்ல, வரட்டு பார்ப்போம். ரவீந்திரன் துரைசாமிக்கு டீமோட ஆட்டம் உண்மையோடும் நேர்மையோடும் மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில எப்படி இருக்குங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி ஐயா பெரிய ராஜதந்திரி தான், அவரை நான் மறுக்க வரல. அவரோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் 10 அரசியல் விமர்சகர்களை வச்சு பண்ணக்கூடிய வேலையும் ரவீந்திரன் துரைசாமி டீம் திரைமறைவுல ஒவ்வொரு தலைவர்களையும் பார்த்து அவங்களோட அறிவு, ஆற்றல், திறமை, ஆல் இண்டியா கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வச்சு நாங்க ஆடுற ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர் பெரிய ஆளு, எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் முருகன் பழனிசாமி ஐயா எல்லாம் பெரியவங்க தான். நாம ஒரு அட்வொகேட் தான். பட் நாம பின்னணி, நம்மளோட ஆற்றல், திறமை, நம்மளோட துணிச்சலுங்கிறது அவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஆற்றலின் திறமையை நாமளும் காட்டுவோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.